இது அல்லாம மிஅராஜ் அன்னைக்கு ரஜப் 27 வருது பாருங்க, 27 அன்னைக்கு அந்த இரவு தான் மிஅராஜ்ங்கிற நிகழ்ச்சி நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகழ்ந்தது. அந்த நாளில் நீங்க நோன்பு வைக்கலாம். சுக்குர் நன்றிங்கிற அடிப்படையில 2 வகையான பலன் கிடைக்கும். அந்த 27 அன்னைக்கு நம்ம நோன்பு வைக்கும் பொழுது புனிதமான மாதத்தில் நோன்பு வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதன் அடிப்படையில ரஜப் மாதத்துல புனிதமான மாதத்துல நம்ம நோன்பு வைக்கிறோம், அந்த நன்மையும் கிடைச்சிரும். அடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற சுக்ரியத்தான நோன்பாகவும் அது அமைந்து விடுகிறது. ஏன்னா அந்த இரவுல தான் அல்லாஹு தஆலா 50 நேர தொழுகைகளை நமக்கு கடமையாக்கினான். பிறகு அதை 5ஆக குறைத்தும் தந்தான். இந்த உம்மத்து மேல அல்லாஹு தஆலா கொண்ட இரக்கத்தின் அடிப்படையில ஒரு கால் நமக்கு 50 நேர தொழுகையும் கடமைன்னு வச்சுக்கிறோங்க. இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு சிரமப்படுவோம், 5 நேர தொழுகை நிறைவேற்றதுக்கு நம்ம இந்த பாடுபடுறோமே, அப்ப 50 நேர தொழுகையா இருந்தா எவ்வளவு சிரமம். அல்லாஹ் தஆலா தான குறைச்சு தந்தான். அதே நேரத்துல 50 நேர தொழுகை நன்மையும் நமக்கு தந்துடுறான். எண்ணிக்கை குறைச்சு விட்டான், சவாப குறைக்கல. 1க்கு 10 அப்படின்னு 1க்கு 10 சொன்னாக்கா 5 10 50 ஆகி போச்சு. 50 தொழுகை நன்மையும் நமக்கு தந்துட்டான். இதுக்கு அல்லாஹ்க்கு நம்ம சுக்ர் செய்யணும்ல. எந்த அன்னைக்கு அது நடந்துச்சோ அதே அன்னைக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறதுக்காக மிஅராஜுடைய நோன்பு வைக்கிறோம்ல, சுக்ரியத்தான் நோன்பு, அந்த நோன்பை நீங்க வைத்துக் கொள்ளலாம்.